வணக்கம். இன்றைய ஜோதிட பக்கத்தில் பெயரை வைத்து ராசியை கண்டுபிடிப்பது எப்படி என்பதை பார்க்க போகிறோம். மனிதனுடைய வாழ்வில் ஜாதகம் என்பது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். அதனால்தான் குழந்தை பிறந்ததும், குழந்தை பிறந்த நேரத்தை வைத்தும் ராசியையும் நட்சத்திரத்தையும் கணக்கிட்டு ஜாதகம் எழுதுவார்கள். ஒரு சிலருக்கு ஜாதகம் என்பதே இருக்காது. அப்படி இருப்பவர்களுக்கு பெயரினை கொண்டு அவர்களுடைய ராசி என்ன என்று பார்க்கலாம். ஜோதிடத்தின்படி ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்கும் நன்மை, தீமை என அனைத்தும் தெரிந்து கொள்ள ஜாதகம் மிகவும் அவசியமான ஒன்று. இதனால்தான் வீட்டில் உள்ள பெரியோர்கள் அடிக்கடி ஜாதகம் பார்க்க செல்வார்கள். ஜாதகத்திற்கு அடிப்படையான ஒன்று ராசியும் நட்சத்திரமும் தான். சிலருக்கு பிறந்த தேதி என்பது தெரியாமல் இருக்கும். அப்படி இருப்பவர்கள் பெயரினை வைத்து அவர்களின் ராசியை கணித்து விடலாம். ஜோதிடத்தின்படி பெயரின் முதல் எழுத்து ஆ, சா, சு, சே, லா, லி, லு, லே இந்த வரிசையில் இருந்தால் அவர்கள் மேஷ ராசியில் வருவார்கள். உ, ஏ, இ, ஓ, தா, தி, ஓ ஆகிய வரிசையில் இருந்தால் ரிஷபராசி. கோ, கே, கா, கா, சா, ஹா, டா இந்த வரிசையில் தொடங்கினால் மிதுன ராசி. ஹ, ஹே, ஹோ, டா, ஹி மற்றும் டோ வரிசையில் பெயரின் முதல் எழுத்து தோன்றினால் கடகராசி. மா, மே, மீ, டே, டா மற்றும் டி போன்ற வரிசைகளில் தோன்றினால் சிம்மராசி. பா, சா, நா, பே, போ மற்றும் பா வரிசையில் தோன்றினால் கன்னிராசி. ரே, ரோ, ரா, தா, தே மற்றும் து ஆகிய வரிசையில் பெயர் இருந்தால் துலாம் ராசி. லோ, நே, நீ, நு, யா மற்றும் ஈ வரிசையில் பெயர் உள்ளவர்களுக்கு விருச்சிகம் ராசி. தா, ஏ, யோ, பி, பு, பா, டா வரிசையில் பெயர் உள்ளவர்களுக்கு ராசி தனுசாக இருக்கும். ஜா, ஜி, ஜோ, கு, கா, கி மற்றும் போ வரிசையில் இருந்தால் மகர ராசியாக இருக்கும். கே, கோ, சா, சு, சோ மற்றும் தா வரிசையில் பெயர் உள்ளவர்களுக்கு கும்பராசியாக இருக்கும். ஜோதிடத்தின்படி தி, சா, சி, ஜா, தோ மற்றும் து வரிசையில் பெயர் இருந்தால் மீனம் ராசியாக இருக்கும். ஆக உங்களின் பெயரின் முதல் எழுத்தை வைத்து நீங்கள் எந்த ராசியில் வருவீர்கள் என்பதை கணித்துக் கொண்டு அந்த ராசிக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இது போன்ற ஜோதிடத்தின் சின்ன சின்ன விஷயங்களை கூட தெரிந்து கொள்ள மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.